ஹலோ எவ்ரிவன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேருந்து நம்ம என்ன பார்த்தோன்னா பிளாக் பாடி ரேடியேஷன் அண்ட் பிளாக் பாடி ரேடியேஷன்னா என்ன, அதில் வாட் இஸ் பிளாக் பாடி, வேரியஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாமே பார்த்தோம். ஸோ பிளாக் பாடினா என்ன, இட்ஸ் ஒரு ஃபிசிக்கல் பாடி. இட் அப்சார்ப்ஸ் ஆல் த ரேடியேஷன் அண்டு ஃப்ரீக்வன்சி வித்தவுட் ஃபேவரிங் எனி சிங்கிள் ஃப்ரீக்வன்சி. அது மேலே விழுற எல்லா ரேடியேஷனையும் அப்சார்ப் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ரேடியேஷனுக்கு மட்டும் ஃபேவர் பண்ணாமல் அது மேலே விழுற எல்லா ரேடியேஷனுமே அதை அக்செப்ட் பண்ணுறது, அதேமாதிரி எமிட் பண்ணுறது. ஸோ எ பர்ஃபெக்ட் அப்சார்பர் அண்ட் எமிட்டர் பிளாக் பாடி. ஸோ அப்போ பிளாக் பாடி ரேடியேஷன்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, when it is in the thermal equilibrium, it emits a radiation to the environment. That is the black body radiation. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அயன் ரோடை ஹீட் பண்ணுறப்போ இனிஷியலாக அது ரெட் கலராக மாறும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒயிட், அப்புறம் ப்ளூ கலராக மாறும். ஓகே. ஸோ அது டிபெண்டிங் அப்போ நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அதை அந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அதனோட கரஸ்பாண்டிங் தெர்மல் எனர்ஜியை அது எமிட் பண்ணுது. ஓகே. ஸோ அதுதான் இட் இஸ் எமிட்டட் பை த பிளாக் பாடி இன் தெர்மல் equilibrium வித் இட்ஸ் என்விரான்மெண்ட் இஸ் கால்ட் பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய லாஸ் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம். ஸோ அது இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி தான். ஸோ லாம்டா மேக்ஸ் இன்டூ டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 2.9 இன்டூ 10⁻³ மீட்டர் இன்டூ கெல்வின். தென் அதுக்கப்புறம் தான் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ், லைக் ஓவரால் எனர்ஜி எமிட் ஆகுது. அப்போ கொஞ்சம் எனர்ஜி எமிட் ஆகுறத நம்ம இன்டகிரேட் பண்ணால் வில் கெட் த ஓவரால் எனர்ஜி டென்சிட்டி. அப்போ இந்த ரோன்றது ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டின்னு சொல்லுவோம், ஈன்றது எனர்ஜி டென்சிட்டி. அப்போ அந்த ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி இன்டகிரேட் பண்ணால் நமக்கு எனர்ஜி டென்சிட்டி கிடைக்கும். அப்போது ஒருத்தரும் அந்த ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா பார்த்தீங்கன்னாக்கா, the energy density is directly proportional to T⁴ அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டு தி டெம்பரேச்சர் டு தி பவர் 4 அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்ஸ்டன்ட் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். அடுத்து ராலே ஜீன்ஸ் லாவில் அகெயின் ஈ ஃபவுண்ட் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிக்கான ரிலேஷன் 8πkBT டிவைடட் பை லாம்டா பவர் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா ராலே ஜீன்ஸ்லா பார்த்திங்கனாக்கா இந்த எக்ஸ்ப்ரெஷனில் ஹையர் வேவ் லென்த்தில் மட்டும்தான் இது ஹோல்ட் ஆகுது. லோயர் வேவ் லென்த் என்ன ஆகுது, இது 0 ஆகிடுது. ஓகே. ஸோ இதுதான் யூவி கேட்டஸ்ட்ரோஸ்கோப் அப்படின்னு படித்தோம். ஃபைனலாக அந்த பிளாக் பாடி ரேடியேஷனை கரெக்டான டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா பிளாங்க். அவரோட பிளாங்க் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வேவ் லென்த் 8πhc டிவைடட் பை லாம்டா பவர் 5 இன்ட்டு e⁻hc பை லாம்டா kT-1, இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் சொல்கிறப்ப 8πhν³ இன்ட்டு c³ இன்ட்டு e⁻hν பை kT-1 அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் இதே ஈக்குவேஷனை இப்படி செப்பரேட் பண்ணி எழுதுகிறப்போ 8πhν³ பை c³. ஸோ இது நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இன்டியூஸ்டு எமிஷன் அண்டு ஸ்பான்டேனியஸ் எமிஷன் இருக்கும். ஐன்ஸ்டீன் ஏபி கோஎஃபிஷியன்ட்ஸ் அதனோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுவுமே ஐஐடி என்ட்ரன்ஸில் நிறைய தடவை இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ பிளாக் பாடி ரேடியேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, ஒரு டெம்பரேச்சருக்கும் ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்கும். அந்த பர்டிகுலர் வேவ் லென்த் மேக்ஸிமம் இருக்கும். அந்த லாம்டா மேக்ஸ் பார்த்திங்கனாக்கா லோயர் வேவ் லென்த் ஹையர் வேவ் லென்த்லேருந்து லோயர் வேவ் லென்த்துக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண இப்படி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹையர் த டெம்பரேச்சர் அந்த ஷிஃப்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்த்தோம். ஒரு மெட்டல்ஸ் மேலே, ஓகே, மெட்டல் மேலே ரேடியேஷன் பாஸ் ஆகிறப்ப எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். ஸோ எக்ஸ்ரேஸ் ஆர் வாட் எவர் த லைட் ரேஸ் ஆகிறப்போ மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுறது. அப்போது அதுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது. அந்த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு மேலே அந்த ஃப்ரீக்வன்சி வேறு இன்சிடென்ட் ரேடியேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் இன்ஜெக்ஷனே நடக்கும். ஸோ அதில் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தது. ஒரு மெட்டலுக்கும் ஒரு செட்டன் மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அது த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி ஹையராக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டாக நடக்கும். லோயராக இருந்துச்சுன்னா நடக்காது. ஒரு மெட்டலுக்கும் அதனோட த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இண்டிபெண்ட் ஆஃப் த இன்டென்சிட்டி. அந்த எலக்ட்ரான்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி இன்டென்சிட்டியை பொறுத்து இல்லை, பட் இட் இஸ் லீனியர்லி ப்ரொபோர்ஷனல் டு
frequency. அதே மாதிரி number of ejected electron is depends upon the intensity. எத்தனை number of electrons வந்து eject ஆகுது அது வந்து depends upon the intensity. Greater the intensity, larger the number of ejected electron. இது photoelectric effect. அதனோட ஈக்குவேஷன் வந்து இது incident radiation, இது threshold frequency plus kinetic energy. இந்த threshold frequency work function phi ன்னு கூட சொல்லலாம். அப்போ ஃபைனலாக இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப half mv square equal to h nu minus h nu naught அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து போர் மாடல் ஆஃப் ஆட்டம், அதனோட ஃபெயிலியர்ஸ், தென் போர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்கியூஸ் மீ, I get hiccups. ஸோ போர் பார்த்தீங்கன்னாக்கா 1913 வந்து பிளானட்டரி மாடல், பிளானட்டரினா சோலார் சிஸ்டம் மாடல் சொல்லிட்டு ஒன்று வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவரோட மாடல் வந்து எதை பேஸ் பண்ணினா வந்து ரூதர்ஃபோர்டோட மாடல் பொறுத்து தான் வந்து அந்த மாடல் வந்து இருக்கு. ஓகே, ரூதர்ஃபோர்டோட மாடல், ஏன்னா ரூதர்ஃபோர்டு வந்து போரோட PhD கைட். ஓகே, ஸோ அப்போ ரூதர்ஃபோர்ட் மாடல் வந்து என்ன ஒரு நியூக்ளியஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ். ஓகே, இட் இஸ் லொக்கேட்டட் அட் தி சென்டர் ஆஃப் தி ஆட்டம் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஸோ ஒரு ஆட்டம் இருக்குது, நியூக்ளியஸ் வந்து சென்டரில் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதுதான் வந்து ரூதர்ஃபோர்ட் மாடல். ஸோ எப்படி வந்து பிளானட்ஸ் வந்து சன்னை சுற்றிட்டுருக்கோ அதே மாதிரி வந்து இந்த எலக்ட்ரான்ஸும் வந்து நியூக்ளியஸை சுற்றிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் வந்து இது பேர் வந்து பிளானட்டரி மாடல் இல்லை சோலார் சிஸ்டம் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஐ கெட் hiccups in between my words get stumble. ப்ளீஸ் பேர் வித் மீ. ஏன்னா நீங்கள் நிறைய ரெக்வஸ்ட் பண்ணதுனால ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். So as I'm taking medicines, sometimes it happens. Please bear with me. Okay. ஸோ அப்புறம் போர் என்ன பண்ணார்னா ரூதர்ஃபோர்டோட மாடலையும் எடுத்துக்கிட்டாரு, தென் பிளாங்கோட குவாண்டம் தியரியும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ எதுக்குன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கு இல்லையா நியூக்ளியஸு, அப்போது அந்த கான்செப்ட் பிளாங்கோட குவாண்டம் தியரி வந்து அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாரு. ஓகே, ஸோ அப்போது ஜென்ரலாக வந்து இந்த ரூதர்ஃபோர்ட் மாடல் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஏன் ஃபெயிலியர் ஆகிருக்கும்? ஸோ மேக்ஸ்வெல்லோட இந்த தியரி இருக்கும், ஏதாச்சும் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் வந்து சுற்றிகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ரேடியேஷனை வெளியில் எமிட் பண்ணி அது என்ன ஆகும், ஷுட் ஃபால் இன் த நியூக்ளியஸ். அதுதான் வந்து மேக்ஸ்வெல் தியரி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஆப்டிக்ஸில் இந்த தியரி படிச்சிருப்போம். ஸோ ஒரு இப்போ எலக்ட்ரான் வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல்ல, நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல், அது சுற்றிட்டு இருக்கப்போ எனர்ஜியை லூஸ் பண்ணாமல் எப்படி வந்து இருக்குது அப்படின்ற கொஷனை கேட்குறப்போ ரூதர்ஃபோர்டால் ஆன்சர் பண்ண முடியல. அதனால் வந்து அவரோட மாடல் வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதனால் ஃபெயிலியர் ஆகுது. அப்போது அந்த ஸ்டெபிலிட்டி கான்செப்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக போர் என்ன பண்ணுறான்னா he takes the Planck's தியரி. ஓகே, Planck's தியரி வந்து he takes up. ஸோ அதை வச்சு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் எனர்ஜி லெவலில் சுற்றிட்டுருக்கப்ப அது வந்து எலக்ட்ரான் எனர்ஜியை ஏற்கிறதும் இல்லை இழக்கிறதும் இல்லை. அந்த எனர்ஜி லெவல்ஸ்க்கு பேர் ஆர்பிட் சொல்லுவோம், இல்லை ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வந்து எனர்ஜி லெவல்ஸ் இல்லை எனர்ஜி ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது என்ன சொல்கிறாரு, as long as the electrons revolve in these orbits, these electrons neither lose energy nor gain energy. அந்த குறிப்பிட்ட வட்டப்பாதையில் அந்த எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கப்ப ஆற்றலை ஏற்பது இல்லை இழப்பதும் இல்லை அப்படின்றது தான் வந்து போர் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த பர்டிகுலர் எனர்ஜி லெவலில் சர்க்குலர் ஆர்பிட்ஸில் சுற்றிட்டு இருக்குல்லையே அதை வந்து ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸ், தமிழில் நிலையான ஆற்றல் மட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
ஸோ அப்போது இந்த ஆர்பிட்ஸோட இன்னொரு பேர் வந்து எனர்ஜி ஷெல்ஸ், ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்போ போர் தான் ஃபஸ்ட்டு 4 குவாண்டம் நம்பர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பின்னாடி வரும். அப்போ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஆனால் அது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அவர் சொல்ல என்னன்னு ஒரு வேல்யூ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதை தான் நம்ம பின்னாடி வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சொல்கிறோம். அப்போது ஃபார் ஃபஸ்ட்டு ஆர்பிட் n = 1னா அந்த எனர்ஜி ஷெல் பேர் வந்து கே ஷெல். அதே மாதிரி when n = 2னா அந்த எனர்ஜி ஷெல் பேர் வந்து எல் ஷெல். n = 3னா எம் ஷெல் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும், அது வந்து 2n² ஃபார்முலா. ஸோ மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் ஃபில்டு இன் அ பர்டிகுலர் எனர்ஜி லெவல், அதுவுமே வந்து போர் தான் அந்த ஃபார்முலா கொடுக்குறாரு. அவர் வந்து ஆர்பிட்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பார். இப்போது என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அந்த எனர்ஜியும் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அந்த எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ கிரேட்டர் த என் வேல்யூ கிரேட்டர் த எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஓகே, ஸோ அப்போது ஆனால் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் இருக்கப்போ அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட். எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் கான்ஸ்டன்ட் இன் அ பர்டிகுலர் ஆர்பிட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தென் இந்த எப்போ வந்து அந்த கான்ஸ்டன்ட் எனர்ஜி சேஞ்ச் ஆகுனா ஒரு எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையிலேருந்து இன்னொரு வட்டப்பாதைக்கு ஜம்ப் பண்ணுறப்போ. ஸோ when the electron jumps from one particular energy level to the another energy level போகிறப்ப அந்த எனர்ஜி லெவலில் சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கு இல்லையா பர்டிகுலர் ஆர்பிட்டில். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் நேராக மூவ் ஆச்சுன்னா அது நம்ம லீனியர் மூமெண்ட்டாக இருக்க சொல்லுவோம். அதே பார்ட்டிக்கல் வந்து ஒரு சர்க்குலர் இதில் சுற்றிட்டு இருக்கப்போ அந்த லீனியர் மூமெண்டம் வந்து என்னாகும், உங்களுக்கு ஆங்குலர் மூமெண்டமாக இருக்கும். L = R × P. அப்போது R × P = mv. அப்போ L = mvr அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை வந்து அந்த ஆங்குலர் மூமெண்டம் mvr = எது கூட ஈக்குவேட் பண்ணுறான்னா அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n × h/2π, வேர் என்னோட வேல்யூ ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 2 3 and so on. ஓகே, அப்போது இப்போ ஒரு ஃபஸ்ட்டு லெவலில் அந்த ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அப்போது n = 1, அப்போ h/2π அந்த எலக்ட்ரானோட ஆங்குலர் மூமெண்டம் வந்து h/2π. இதே செகண்ட் லெவலில் அந்த எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா 2h/2π, அப்போ h/π. அப்போ தேர்ட் லெவலில் இருந்துச்சுன்னா 3h/2π. இப்போ ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரானுக்கும் ஆங்குலர் மூமெண்டம் வந்து குவான்டிடைஸ்டு. இதான் போர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபிள், இல்லை போர்ஸ் குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம் அப்படி சொல்லுவோம். இல்லை ஆங்குலர் மூமெண்ட் ஆஃப் an electron is a simple whole number of multiples of h/2π. ஹெச்ன்றது என்ன, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன பாஸ்ட்லேட்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ ஓகே, ஐ வில் ஜஸ்ட் ஓப்பன் த அதர் திங். ஓகே, Linux board or open board, whatever it is. Just okay, it takes up the time. Okay, yeah. ஸோ அப்போ போரில் ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுக்கிறாரு, போர் மாடலில் ஃபஸ்ட்டு டேக்கப்ஸ் தி ரூதர்ஃபோர்ட் மாடலில் வந்து எடுத்துக்கிறாரு. ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் ஆட்டமில் வந்து என்னது, நியூக்ளியஸ் வந்து சென்டரில் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் சுற்றிட்டுருக்கு. அப்போ போரோட மாடல் என்ன, பிளானட்டரி மாடல் ஆர் சோலார் சிஸ்டம் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த பர்டிகுலர் எனர்ஜி லெவலில் அந்த எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டுருக்கு இல்லையா, அதுக்கு இன்ட்ரடியூசஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸ். ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸ் அப்படின்ற கான்செப்டை எதுலேருந்து கொண்டு வர்றாருன்னா பிளாங்கோட குவாண்டம் தியரியிலேருந்து கொண்டு வர்றாரு. பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியிலேருந்து என்ன பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸ். ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு பர்டிகுலர் எனர்ஜி லெவலில் சுற்றிட்டு இருக்கப்ப இட் நெய்தர் லூஸ் எனர்ஜி ஆர் கெயின் எனர்ஜி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு பர்டிகுலர் எனர்ஜி லெவலில் சுற்றிட்டுருக்கு. ஓகே, அப்போது அந்த என்னன்னு ஒரு குவாண்டம் நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ தட் இஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகே,
அதுக்கப்புறம் n ஈக்குவல் டு 1ன்னா அது கே ஷெல், n ஈக்குவல் டு 2னா அது எல் ஷெல், n ஈக்குவல் டு 3னா அது வந்து எம் ஷெல். ஸோ அண்ட் ஸோ ஒன் அதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரான் ஃபில்டுனா பர்டிகுலர் எனர்ஜியில் வந்து 2n² ஃபார்முலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இது ஃபோர்த்து திங். அடுத்து வந்து ஃபிஃப்த்து திங் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ என் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஏன்னா அது நம்ம பின்னாடி அந்த ஈக்குவேஷன் படிப்போம். n இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி. கிரேட்டர் த n வேல்யூ கிரேட்டர் இஸ் த எனர்ஜி. ஓகே, ஸோ அதுதான் அவரோடது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கப்போ இட் ஹாஸ் த ஆங்குலர் மொமெண்டம். அது வந்து L ஈக்குவல் டு mvr. அந்த L ஈக்குவல் டு mvr வந்து எப்படி சொல்கிறாரு, nh/2π. ஒரு எனர்ஜி லெவலில் இருக்க எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஜஸ்ட் த இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் h/2π வேர் n ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 3. ஓகே, ஸோ அதை வந்து கேல்குலேட் பண்ணுறாரு. ஸோ ஃபைனலாக வேறு என்ன பண்ணார்? ஓகே, ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் அவ்வளோதான். அதுதான் வந்து போர் குவான்டைசேஷன் பிரின்சிபல். அடுத்து போர் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் வந்து போகும். ஸோ லைக் இதுதான் வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, ஆர் ரேடியஸில் இந்த எலக்ட்ரான் சுற்றிட்டுருக்கு. இது வந்து வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான். இந்த நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். இப்போ இந்த போர் வந்து அவரோட மாடல் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜன் லைக் ஆட்டம், அதாவது 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கார். He+1 Li+2 இது எல்லாமே வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்னா ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ்னால் அதனோட மாஸ் நம்பர் வேறவா இருக்கலாம், ஆனால் அட்டாமிக் நம்பர் வந்து லைக் வி ஹேட் லைக் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ். ஹைட்ரஜன் மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான்னா ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ்லேயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு அவரோட கான்செப்டை வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் லைக் ஆட்டத்துக்கு அப்ளை பண்ணுறாரு. டு கேல்குலேட் தி எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். ஒரு எனர்ஜி லெவல்லையும் அந்த எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி என்ன அதை கேல்குலேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு சிம்பிள் ஆட்டம்ஸாக எடுக்கிறாரு. அப்போது அவர் என்ன சொன்னால், ஸோ ரூதர்ஃபோர்ட் கான்செப்ட் பிரகாரம் வந்து எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆர்பிட்டில் இருக்கிறப்ப அது ஏன் ஸ்டேபிளாக இருக்குன்னா, லைக் இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ், இதுக்கு ரெண்டுக்கும் வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இருக்குது. ஸோ 1/4πε0. நியூக்ளியஸ்க்கு வந்து ஒரு என்ன இருக்குன்னா வந்து இசட்இன்ற ஒரு சார்ஜ் அதனோட மாஸ் நம்பர், எலக்ட்ரானுக்கு வந்து ஈன்ற ஒரு சார்ஜ் இருக்குது -e. அதனோட டிஸ்டன்ஸ் வந்து ஆறுன்றக்கப்போ r², லைக் கூலும்ஸ்லாம் 4πε0/r² அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம 4πε0 போடலாம். ஜஸ்ட்டு டைரெக்ட்லி இது வந்து நியூக்ளியஸோட சார்ஜு, இது வந்து எலக்ட்ரானோட சார்ஜு, அது Ze²/r. அது வந்து எதுக்கு ஈக்குவல்னால் அதனோட சுற்றிகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. ஒரு வட்டப்பாதையில் இருக்கிறப்ப வந்து நம்ம மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை தான் தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இட் ஹாஸ் அ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டியூ டு த சர்க்குலர் மோஷன். இப்போ அது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறப்ப இது Ze²/r², இது mv²/r. இங்கே ஒரு r இருக்குது, இந்த ஒரு r² கேன்சல் அவுட் பண்ணால் இது Ze²/r, இது mv/rன்னு வரும். நமக்கு வந்து வெலாசிட்டி வேணும். அப்போது இந்த v² இங்கே வச்சுட்டு m இந்த பக்கம் அனுப்புகிறோம். அப்போது Ze²/mr அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நம்ம போர் குவான்டைசேஷன் பிரின்சிபலில் நம்ம ஆல்ரெடி மாஸ், வெலாசிட்டி, ரேடியஸ் வந்து இருக்குது. இப்போ வெலாசிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போது nh/2πmr வரும். இதை ஸ்கொயர் பண்ணுறோம். அது பண்ணுறப்போ n² h², இந்த வியை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போது v² என்ன ஆகும், n ஸ்கொயர் பண்ணுறப்ப n², இந்த h ஸ்கொயர் பண்ணுறப்ப h², 2 ஸ்கொயர் பண்ணால் 4, π ஸ்கொயர் பண்ணால் π², m ஸ்கொயர் பண்ணால் m², ரேடியஸ் ஸ்கொயர் பண்ணால் r². இந்த மாதிரி வருது. ஸோ இங்கே ஒரு v² இருக்குது, மேலே ஒரு v² இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஈக்குவேட் பண்ணுறப்ப Ze²/mr = n² h²/4π²m². இதிலேருந்து இந்த இங்கே ஒரு r இருக்குது, இங்கே ஒரு r இருக்குது. ஆரையும் இந்த ஆர் பவரையும் கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா r பவர் 1 இருக்குது. இதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டாக்கா மீதி எல்லா ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப இந்த Ze² இங்கே வந்து இங்கே கீழே வந்துடும். m வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்கே போகும் r. ஸோ இது மேலே போகணும் இல்லையா.
ஸோ இங்கே ஒரு எம் ஸ்கொயருக்கு இது வந்து கேன்சல் அவுட் ஆகுது. இப்போது இந்த ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் பை 4π ஸ்கொயர் இசட் இன்ட்டு எம்இ ஸ்கொயர். வேறு என்னன்றது என்ன? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஹெச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இசட்ன்றது என்ன? அட்டாமிக் நம்பர். ஓகே. எம் வந்து மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். இ வந்து எலக்ட்ரானிக் சார்ஜ். ஓகே. பை வந்து 3.14. ஸோ ஃபார் ஃபஸ்ட் எனர்ஜி லெவல் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்றப்ப இசட் ஈக்குவல் டு 1 என் ஈக்குவல் டு 1ன்னு வரப்போ இது என்ன ஆகும்? ஹெச் ஸ்கொயர் பை 4π ஸ்கொயர் எம்இ பவர் 4 எம்இ ஸ்கொயர்னு வரும். இதுதான் வந்து R1ன்னு சொல்கிறோம். RNன்றப்ப இதை வந்து ஜென்ரலாக கிரவுண்ட் ஸ்டேட் A0ன்னு சொல்கிறோம். இது வந்து போர்ஸ் ரேடியஸ். ஓகே. இதுதான் வந்து போர்ஸ் ரேடியஸ். இப்போ போர்ஸ் ரேடியஸ் வந்து என்ன? ஹெச் ஸ்கொயர் பை 4π ஸ்கொயர் எம் இன்ட்டு இ ஸ்கொயர். அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த எலக்ட்ரானுக்கு வந்து கைனெட்டிக் எனர்ஜி, அதனோட மூமெண்ட்னால கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். அண்ட் தென் ஒரு நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால பொட்டென்ஷியல் எனர்ஜியும் வந்து இருக்கும். ஸோ அப்போ கைனெட்டிக் எனர்ஜி வந்து ½ mv ஸ்கொயர் சொல்லலாம். இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி பிட்வீன் த நியூக்ளியஸ்ன்றப்ப இசட் இ ஸ்கொயர் பை ஆர் என்னன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நமக்கு வந்து வெறும் mv ஸ்கொயர்னால் என்னன்னு பார்த்து வச்சிருக்கோம். நமக்கு v ஸ்கொயர்னால் இங்கே என்னன்னு தெரியும். இது வந்து n ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர். mv ஸ்கொயர் போடுறப்ப நமக்கு என்ன வரும்? சம்திங் லைக் இசட் இ ஸ்கொயர் பை ஆர்என் வரும். ஸோ இதை கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ½ இசட் இ ஸ்கொயர் ஆர்என் மைனஸ் இசட் இ ஸ்கொயர். இது வந்து ஹோல் நம்பர். -1லேருந்து ½ கழிக்கிறப்ப -½ வரும். ஓகே. அப்போது -1/2 இசட் இ ஸ்கொயர் பை ஆர்என். இது வந்து எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஆர்என்னோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. நம்ம இதை ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆர்என் வந்து என்னது? என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் பை 4π ஸ்கொயர் இசட் எம்இ ஸ்கொயர். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இசட் இன்ட்டு இ ஸ்கொயர் பை 2 4π ஸ்கொயர் இசட் எம்இ ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர். ஓகே. மேபி நான் அதை ஒரு பேஜில் உங்களுக்கு டிரைவ் பண்ணால் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா, வாட் தே ஆர் ஈக்குவேட்டிங் ஃபஸ்ட்டு கன்சிடரேஷன் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிஃபியூக்கல் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிஃபியூக்கல் ஃபோர்ஸ் அதுக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஓகே. நியூக்ளியஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால் என்னது? பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் தி எலக்ட்ரான். ஓகே. அதுக்கானது. ஸோ அப்போது நியூக்ளியஸ்க்கான சார்ஜ் வந்து இசட்இ. ஓகே. எலக்ட்ரானுக்கு வந்து வித் நோ மாஸ். நியூக்ளியஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து என்ன எடுக்கிறோம்? இசட் இன்னு எடுக்கிறோம். எலக்ட்ரானுக்கு வெறும் இ மட்டும் எடுக்கிறோம். அந்த ரெண்டும் வந்து இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரானுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுக்கிறோம். இப்போது அக்கார்டிங் டு கூலும்ஸ்லாம் சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ்க்கு ஸ்கொயர். ஓகே. ஈக்குவல் டு சென்ட்ரிஃபியூக்கல் ஃபோர்ஸ் வந்து என்னது? mv ஸ்கொயர் பை ஆர். இப்போது இந்த ஒரு ஆரையும் இந்த ஒரு ஆர் பவர் கேன்சல் பண்ணுறப்போ இங்கே ஒரு ஆர் பவர் 1 வந்து இருக்கும். ஓகே. நமக்கு வி ஸ்கொயர் தான் வந்து வேணும். ஓகே. ஸோ அப்போது எனக்கு வி ஸ்கொயரை நான் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த எம் வந்து கீழே வந்துடும். ஓகே. ஸோ மேலே வந்து இசட் இ ஸ்கொயர் பை எம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஓகே. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எம்விஆர் ஈக்குவல் டு NH பை 2π அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதுலேருந்து நமக்கு வி வேணும். வி வரப்போ என்ன வேணும்? இந்த எம் அண்ட் ஆர் வந்து கீழே போயிடும். இப்போது NH பை 2π எம்ஆர். இப்போ இந்த மொத்த ஈக்குவேஷனையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆகும்? வி ஸ்கொயர் ஈக்குவல் டு n ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் பை 4π ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இதுவும் வி ஸ்கொயர், இதுவும் வி ஸ்கொயர். அப்போ இதை ரெண்டு எல்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆர்ஹெச்எஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் ஈக்குவேட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா இட் பிகம்ஸ் n ஸ்கொயர்
சரி இசட் ஸ்கொயரை ஃபஸ்ட் வச்சுப்போம். இசட் ஸ்கொயர் by mr equal to n square h square 4 pi square m square r square. ஓகே, இப்போது இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு r இருக்குது, இங்கே ஒரு r பவர் இருக்குது, இங்கே ஒரு m இருக்குது, இங்கே ஒரு m பவர் இருக்குது. இப்போ லெஃப்ட் ஓவர் வந்து என்னது, ZE square equal to n square h square by 4 pi square m into 1 by r. இந்த r வந்து நான் இந்த பக்கம் அனுப்புகிறேன், இந்த ZE ஸ்கொயரை நான் கீழே கொண்டு வரேன். ஓகே, ஸோ அப்போது எனக்கு என்ன ஈக்குவேஷன் வரும், r அது வந்து நம்ம r of the nth orbit அப்படின்னு சொல்லலாம், which is equal to n square h square by 4 pi square m into ZE ஸ்கொயர். ஓகே, இதுதான் வந்து Rn. ஓகே, ஸோ இதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ இது வந்து ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட். ஸோ n ஈக்குவல் டு 1 அண்ட் z ஈக்குவல் டு 1 போட்டால் r1 ஈக்குவல் டு a0, இதான் போர் ரேடியஸ். அது என்ன ஆகும், h ஸ்கொயர் பை 4 pi ஸ்கொயர் m e ஸ்கொயர் மாறிடும். இதுதான் வந்து போர் ரேடியஸ். ஓகே, இது அதனோட வேல்யூ வந்து 0.529 ஆங்ஸ்ட்ராம். போர் ரேடியஸோட வேல்யூ வந்து 1 வேர்டில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஹெச்சோட வேல்யூ, 4 pi வேல்யூ, மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானிக் சார்ஜ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா ஃபைனலாக உங்களுக்கு 0.529 ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, என்ன பர்டிகுலர் ஆர்பிட். ஸோ எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு என்ன, கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு தெரியும். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி வந்து ½ mv ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து என்ன சொல்லுவோம், டியூ டு த நியூக்ளியஸ் ZE, டியூ டு தி எலக்ட்ரான். எனர்ஜின்னு வரப்போ டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ்னு வரப்போ தான் r ஸ்கொயர், எனர்ஜி வரப்போ ஜஸ்ட் பை r தான். ஓகே, அப்போது just of mv square plus ZE square by r. ஸோ நம்ம ஏற்கனவே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கு எப்படி சொல்லியிருப்போம், mv ஸ்கொயர் r equal to ZE ஸ்கொயர் by r ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போது mv ஸ்கொயர் equal to ZE ஸ்கொயர் பை r அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே வந்து ஒரு எலக்ட்ரானிக் சார்ஜ் வந்து மைனஸ்ன்றதுனால இங்கே ஈக்குவேஷன் வந்து நமக்கு மைனஸ் வந்து வரும். ஓகே, ஓகே, இது வந்து செப்பரேட். இப்போ mv ஸ்கொயர் ஈக்குவல் டு ZE ஸ்கொயர் பை r. அப்போது இந்த mv ஸ்கொயருக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு ½ ZE ஸ்கொயர் பை r minus ZE ஸ்கொயர் பை r. ஸோ டோட்டலாக நீங்கள் ZE ஸ்கொயர் பை r வெளில எடுத்துட்டிங்கன்னா ½ மைனஸ் 1 என்ன வரும், -½ வரும். இப்போ -½ ZE ஸ்கொயர் பை r, அதுதான் வந்து எனர்ஜி. ஸோ இந்த பேஜில் எழுதுவோம். ஸோ எனர்ஜி ஈக்குவல் டு -1/2 ZE ஸ்கொயர் பை r. ஓகே, ஸோ நமக்கு ஏற்கனவே ஆரோட வேல்யூ தெரியும். ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஆரோட வேல்யூ வந்து n ஸ்கொயர் h ஸ்கொயர் 4 pi ஸ்கொயர் m ZE ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். n ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர் 4 pi ஸ்கொயர் m ZE ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஆரோட வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அப்போ எனர்ஜி வந்து என்ன வரும்,
1/2 into n square கீழே வந்து இது ZE square divide by ZE square R ஓட வேல்யூ வந்து n square H square into 4 pi square m into ZE square அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இந்த ஒரு 2 இந்த 4 கேன்சல் அவுட் ஆகிட்டு மேலே 2 வந்துடும். இப்போ -2 ஃபஸ்ட்டு எழுதிப்போம். இந்த ஒரு ZE ஸ்கொயருக்கு இங்கே ஒரு ZE ஸ்கொயர், அப்போது 2 pi ஸ்கொயர் m z ஸ்கொயர் e power 4 divide by n square h square. ஓகே, இல்லை ஒரு சில புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க, -2 pi ஸ்கொயர் z ஸ்கொயர் m e power 4 by n ஸ்கொயர் h ஸ்கொயர். இதான் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஓகே, இதுதான் இதை தான் நம்ம அதில் டிரைவ் பண்ணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட்லேருந்து தான் இந்த ஈக்குவேஷன் வரும். பார்க்க உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு, ஸோ நமக்கு Rn கிடச்சிச்சு, எனர்ஜியும் கிடச்சிருச்சு. எனர்ஜி ஈக்குவல் டு என்ன, 2 pi ஸ்கொயர் z ஸ்கொயர் me power 4 n ஸ்கொயர் தான் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ SI யூனிட்டில் போடுறப்போ நம்ம அந்த என்ன பண்ணுவோம், அந்த கூலும்ஸில் எழுதுறப்போ வந்து 4 pi எப்சிலான் நாட்லாம் வந்து விட்டுட்டோம். ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறப்ப ஸோ வி ஜஸ்ட் இன்க்ளூட் 4 pi எப்சிலான் நாட்டுக்கு ஹோல் ஸ்கொயர், Rnலேயும் 4 pi எப்சிலான் நாட் ஸ்கொயர் n ஸ்கொயர் h ஸ்கொயர். 4 pi எப்சிலான் நாட்னா என்னன்னா பெர்மிட்டிவிட்டி. ஓகே, ஸோ இந்த 4 pi எப்சிலான் நாட் ஸ்கொயரை SI யூனிட்டுக்கு வர ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்ராக்சிமேஷனுக்கு இதை யூஸ் பண்ணுவோம், பட் எக்ஸாக்டாக கேல்குலேஷன் போடுறப்ப இதையும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 2 டைப் ஆஃப் ஈக்குவேஷனை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ போர் மாடலோட En என்ன, 2 pi ஸ்கொயர் z ஸ்கொயர் m into e power 4 divided by 4 pi எப்சிலான் நாட்டுக்கு ஹோல் ஸ்கொயர் into n ஸ்கொயர் h ஸ்கொயர். அதேமாதிரி ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் nth ஆர்பிட் வந்து 4 pi எப்சிலான் நாட்டுக்கு ஹோல் ஸ்கொயர் into n ஸ்கொயர் h ஸ்கொயர் by 4 pi ஸ்கொயர் ZME ஸ்கொயர். 4 pi எப்சிலான் நாட்னா என்ன, பெர்மிட்டிவிட்டி ஃபேக்டர். அப்போ இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ R1 வந்து என்ன, 4 pi எப்சிலான் நாட் இன்ட்டு h ஸ்கொயர் பை 4 pi ஸ்கொயர். இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா நமக்கு 0.529 ஆங்ஸ்ட்ராம். ஆங்ஸ்ட்ராம்னா என்ன, 10 to the power -10 மீட்டர். அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரானும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது வந்து என்ன, 2.118 இந்த ரிலேஷன் 2.188 into 10 to the power 6 meter per second. Energy of the electron using the derived expression போடுறப்ப in terms of per atom, joule per atomல -21.79 into 10 to the power -19 joule per atom அப்படி சொல்லலாம். இல்லை கிலோ ஜூலில் சொல்கிறப்ப -1312.19 கிலோ ஜூல் per mole. ஓகே, இல்லை எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம் சொல்கிறப்ப -13.6 எலக்ட்ரான் வோல்ட். இது எல்லாமே வந்து வேரியஸ், நம்ம எனர்ஜிக்கான யூனிட் வந்து ஜூலில் சொல்லலாம், கிலோ ஜூலில் சொல்லலாம், அது பெர் ஆட்டமாக பெர் மோலா, இல்லை எலக்ட்ரான் வோல்ட், எர்கு. ஓகே, ஸோ கூலும்ஸ் அண்ட் வோல்ட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து போரோட தியரி வந்து எப்படி ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் ஜஸ்ட்டு போரோட அட்டாமிக் மாடலை பார்த்தோம், எப்படி வந்து அந்த எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் அண்டு ரேடியஸ் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ அதை ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு ஏற்கனவே Z=1ன்னு சொல்லிட்டு தான் அந்த எக்ஸ்பிரஷனே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். Z=1ன்னு ஹைட்ரஜன் இல்லையா, ஸோ ஹைட்ரஜனுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணார். இப்போது என்ன ஆகும், இப்போ ஒரு ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் தானே இருக்குது. ஓகே, அப்போது நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரல் லைன் ஒன்று தானே வரணும். ஏன் ஹைட்ரஜனில் மல்டிபிள் லைன்ஸ் வருதுன்னா, நம்ம ஒரு சாம்பிள் எடுக்கிறப்போ சிங்கிள் ஆட்டம் நம்ம எடுக்க மாட்டோம். லைக் 1 மோல்னால் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிராமில் வந்து வி ஹாவ் ஸோ மெனி நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஓகே, அப்போது
ஹைட்ரஜன் ஆட்டத்தில் இருக்க எல்லா எலக்ட்ரானும் ஒரே மாதிரி எனர்ஜி அப்சார்ப் பண்ணாது. ஒரு எலக்ட்ரானும் ஒரு எனர்ஜி ஈவன் தான் ஒரு எலக்ட்ரானாக இருந்தாலும் ஒன்று ஒரு மாதிரி பாப்புலேட் இருக்குது. இப்போ அப்படியே ஒரு கிளாஸில் 100 பேர் இருந்தாலும் 100 பேரும் ஒரே மாதிரி படிக்கிறது இல்லை இல்லையா? ஸோ ஒரு சிலர் ஆவரேஜாக படிப்பாங்க, ஒரு சிலர் லோயராக படிப்பாங்க, ஒரு சிலர் டாப்பில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஈவன் தோ ஹைட்ரஜன் ஆட்டத்தோட எலக்ட்ரான்ஸாக இருந்தாலும் அந்த சாம்பிளில் ஒரு எலக்ட்ரானும் பார்த்திங்கனாக்கா டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவலில் பாப்புலேட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும், அது எனர்ஜி அப்சார்ப் பண்ணிவிட்டு திருப்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போது உங்களுக்கு வந்து வேரியஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். பார்த்திங்கனாக்கா இந்த எல்லோ கலர், ஒரு மாதிரி பிளாக் கலர், பிங்க் கலர், ப்ளூ, இது எல்லாமே ஒரு அது என்ன மாதிரி ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணிவிட்டு எமிட் பண்ணுது, அது எந்த லெவலில் இருந்துட்டு எந்த லெவலுக்கு வருது, ஸோ அதை பொறுத்து தான் இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரா வந்து நடக்கும். ஓகே. ஸோ அப்போது இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்க, ஈச் ஹைட்ரஜன் ஆட்டம் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் எலக்ட்ரான் ஆட்டம். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகே. பட் த ஸ்பெக்ட்ரம் கண்டெய்ன்ஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். பட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பார்க்குறப்போ நிறைய லைன்ஸ் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, எலக்ட்ரான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்சார்ப் எனர்ஜி அண்ட் கெட் எக்ஸைட்டட் டு த டிஃப்ரெண்ட் எக்ஸைட்டட் லெவல்ஸ், எனர்ஜி லெவல்ஸ். ஓகே. ஸோ ஒரு ஆட்டம் ஒரு டிஃப்ரெண்ட் ஹைட்ரஜன் ஆட்டத்தில் இருக்க ஒரு எலக்ட்ரானும் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸைட்டட் எனர்ஜி லெவல்ஸ்க்கு வந்து போகுது. அது போயிட்டு என்ன பண்ணுது, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுது. அப்போ என்ன ஆகும், அப்சார்ப் பண்ண ரேடியேஷனை எமிட் பண்ணுது. அப்போது என்ன மாதிரி அப்சார்ப் பண்ணிச்சோ, எந்த லெவலுக்கு போச்சோ அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தோ இல்லை ஃப்ரீக்குவன்சியோ அது வந்து எமிட் பண்ணும். அதனால தான் வந்து நமக்கு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைன்ஸ் வந்து வருது. ஓகே. ஸோ அது எந்தெந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்கு வந்தால் அதுக்கு ஒரு சீரீஸ் இருக்குது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே லைமன் சீரீஸ், பால்மர், பாஸ்கன், பிராக்கெட், இதெல்லாம் எதுக்கு வருதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போ எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன்றப்போ வந்து ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இப்போ ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டேட் E1லேருந்து E2க்கு போகிறப்போ அப்சார்ப்ஷன். ஆனால் நம்ம ஸ்பெக்ட்ரமில் எங்கள் பக்கத்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம் தான் பார்ப்போம். இப்போது E2லேருந்து E1க்கு வரப்போ வந்து லைட் வந்து எமிட் ஆகுறதுனால தான் இந்த கலர்ஸ் வந்து வருது. ஓகே. இப்போது எனர்ஜி சேஞ்ச் வந்து என்னென்னா E2 மைனஸ் E1. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஈனா என்னன்னு தெரியும். E1 போடுறப்போ N1 போட்டுப்போம். இப்போ 2² me⁴ 4πε0² N1² h². அதேமாதிரி E2 போடுறப்ப -2π² me⁴ 4πε0² N2² h². ஓகே. இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு இது தான் போகும், அதுக்கடுத்து இது இருக்கும். ஸோ மைனஸ் பண்ணுறப்ப இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ காமன் ஃபேக்டர் இதை வெளில எடுத்துகிட்டு இப்போது ப்ளஸ் ஆன ஃபேக்டரு 1/N1² பாசிட்டிவாக இருக்கும், N2² நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா E2 தானே ஃபஸ்ட்டு, ஆல்ரெடி நெகட்டிவ் வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து இருக்குது. ஓகே. அப்போது இது வந்து டெல்டா இ, ஆல்ரெடி டெல்டா இ = h நியூக்கு நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ நியூ வந்து என்ன, டெல்டா E/h. இந்த ஈக்குவேஷனில் ஒரு ஹெச் இருக்குது. இப்போ இன்னும் அகெயின் நியூக்கு போடுறப்ப ஒரு ஹெச் போடுறப்ப இது h³ h² h³ மாறிடும். எனக்கு சப்போஸ் நியூ பார் வேணும், அப்போ இப்போ இங்கே வந்து செகண்ட் இன்வெர்ஸில் அதனோட யூனிட் இருக்கும். நியூ பார் போடுறப்ப ஜஸ்ட்டு நியூ/c, இந்த ஈக்குவேஷனை வந்து ஒரு c-ஆல் டிவைட் பண்ண, அப்போது எக்ஸ்ட்ரா ஒரு c வந்து வருது, சேம் சேஞ்சஸ். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லணும்னா ரிட்பர்க் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இந்த 2π² me⁴ 4πε0² இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் ரிட்பர்க் கான்ஸ்டன்ட். இந்த c இல்லாமல் போடுறப்ப வெறும் நியூவில் சொல்கிறப்ப s இன்வெர்ஸ். ஓகே. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில். ஸோ அதனோட வேல்யூ வந்து 109,690.8 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். ரிட்பர்க் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ RH × 1/N1² - 1/N2² சொல்லிக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸில் வெறும் 21.79 × 10⁻⁻19 ஜூல்ஸ் சொல்லலாம், இல்லை 13.6 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லலாம். அப்போது ரிட்பர்க் ஃபார்முலாவில் நிறைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து குரூப்டுன்னு தான் ஃபாலோ. இந்த N1 வந்து என்ன லெவல், N2 என்ன லெவல் பொறுத்து நமக்கு நிறைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட N1 வந்து 1ன்னு இருந்துச்சுன்னா, N2 2 3 4 5 and 6 மேலே இருந்துச்சுன்னா அந்த சீரீஸ்க்கு பேர் லைமன் சீரீஸ். அது எந்த ஸ்பெக்ட்ரல் லீஜரில் தெரியும்னா UV. அதே மாதிரி N1 வந்து 2ன்னு இருந்துட்டு N3 வந்து 3 4 5ன்னு இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பால்மர் சீரீஸ்.
அது விசிபிள் ரீஜியனில் வந்து நமக்கு தெரியும். இப்போ n1 = 3, n2 = 4, 5, 6னா அது வந்து பாஸ்கல் சீரீஸ். அது இன்ஃப்ராரெட் ரீஜனில் தான் நமக்கு அந்த ரீஜனில் தான் அது எமிஷன் வந்து நடக்கும். n1 = 4, n2 = 5, 6, 7 and so on அது பேர் வந்து பிராக்கெட் சீரீஸ். அது இன்ஃப்ராரெட் ரீஜனில் தான் வந்து நடக்கும். இது n1 = 5, n2 வந்து 6, 7, 8. அதாவது இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் இது என்ன ஸ்டார்டிங் என்ன எண்டிங் என்னன்னு போடுறது போது தான் இந்த லைமனா, பார்மரா, பாஸ்கல், பிராக்கெட், ஃபண்ட், ஹம்ப்ரே சீரீஸான்னு சொல்லுவோம். இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் வந்து தெரியும். அதில் வந்து இந்த ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் போடுறப்ப EH = -RH × Z². அப்போது E directly proportional to Z², inversely proportional to N². ஓகே, அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ஸோ n வேல்யூ இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆனால் நீங்கள் நெகட்டிவில் இருக்கிறதுனால என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக நெகட்டிவில் வேல்யூ குறையும். அப்போ வந்து என்ன ஆகும், நமக்கு எனர்ஜியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸில் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஆனால் இங்கே ஆல்ரெடி மைனஸில் இருக்குது. அப்போது லைக் ஈவன் தோ இது உங்களுக்கு இன்வெர்ஸ்லி தெரிஞ்சாலும் பட் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த n² பிகாஸ் ஆஃப் திஸ் மைனஸ் சைன். ஓகே, அடுத்து போர் மாடல் எதனால் ஃபெயிலியர் ஆச்சு? ஸோ போர் மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி அப்ளிகபிள் டு தி ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம் லைக் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ்னால் என்ன, லித்தியம் +2, ஹீலியம் +1, லித்தியம் +2, பெர்லியம் +3. அப்போது லித்தியம் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 2. இப்போ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணாக்கா என்னாகும், ஒரு 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். லித்தியம் வந்து அட்டாமிக் நம்பர் 3. அப்போ 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் அகைன் அதில் ஒரு எலக்ட்ரான் தான் வந்து இருக்கும். பெர்லியத்துக்கு வந்து எலக்ட்ரான் வந்து மொத்தம் டோட்டலாக 4 இருக்கும். 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டா அகெயின் அதில் ஒரு. அப்போது ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் அண்ட் ஸ்பீஷீஸ்னால் அந்த சிஸ்டத்தில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இப்போ போர் மாடல் ஒன்லி அப்ளிகபிள் டு த ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இட் ஒன்லி இந்த சர்க்குலர் ஆர்பிட்ஸ்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஆக்சுவலி அது 3D மாதிரி இருக்கும் ஆட்டம். இது ஒன்லி கிவ்ஸ் தி 2D பிக்சர் ஆஃப் தி ஆட்டம், 2 டைமென்ஷனல் பிக்சர் ஆஃப் தி ஆட்டம். அதே மாதிரி லைன் ஸ்பெக்ட்ரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. பட் ஃபைன் ஸ்பெக்ட்ரம்லாம் நிறைய மல்டிபிள் லைன்ஸ் இந்த மாதிரி சேர்ந்து வரப்போ ஏன் அந்த ஃபைன் ஸ்பெக்ட்ரம்லாம் வருது, ஓகே, காம்பினேஷன் ஆஃப் த லைன் ஸ்பெக்ட்ரம் ஏன் வருது அதை பற்றி சொல்லலை. அதே மாதிரி ஜீமன் எஃபெக்ட்னா ஆல்ரெடி ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்குது. அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறப்போ ஃபர்தராக ஸ்ப்ளிட் அப் ஆகும். ஒரு டப்லெட் வந்து ஒரு ட்ரிப்லெட் ஆகும். ஸோ ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜீமன் எஃபெக்ட். அதே ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னது, ஸ்டார்க் எஃபெக்ட். இப்போது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறப்ப ஏன் ஸ்ப்ளிட் அப் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கிறப்ப ஏன் ஸ்ப்ளிட் அப் ஆகுது, அதை பற்றி போர் மாடல் சொல்லலை. அதே மாதிரி ஹைசன்பர்க் கான்ஸ்டன்ட் பிரின்சிபல் என்ன, அட் அ டைமில் பொசிஷன் அதாவது எக்ஸ் அண்ட் மொமெண்டம் பி ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. பட் போர் என்ன பண்ணியிருப்பாரு, எம்வி இன்ட்டு ஆர் வந்து பொசிஷனு, எம்வின்றது மொமெண்டம், எல் = எம்விஆர். இது பிகர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம அட் அ டைமில் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் எலக்ட்ரான் மாதிரி இருக்க பார்ட்டிகளுக்கு அட் அ டைமில் ஆர் வந்து இட் கிவ்ஸ் த எக்ஸாக்ட், ஏன்னா ரேடியஸ் மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பார். எக்ஸாக்டாக இங்கே தான் இந்த எலக்ட்ரான் சுற்றிட்டுருக்கு, இவ்வளோ ரேடியஸில் சுற்றிட்டுருக்கு அப்படின்றப்போ பொசிஷனே மொமெண்டத்தையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஹைசன்பர்க் கான்ஸ்டன்ட் பிரின்சிபிள். அதே மாதிரி டி ப்ளாக்ரி டூயல் ரிலேஷன். ஓகே, ஒரு இங்கே வந்து போர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, எலக்ட்ரான் வந்து ஒரு பார்ட்டிக்கல் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து அது பார்ட்டிக்கல் மாதிரியும் பிஹேவ் பண்ணும், வேவ் மாதிரியும் பிஹேவ் பண்ணும், டூயல் நேச்சராக இது எக்ஸிபிட் பண்ணும். அப்போது இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி ஹைசன்பர்க் கான்ஸ்டன்ட் பிரின்சிபிள் அண்ட் டி ப்ளாக்ரி டூயல் ரிலேஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஃபெயிலியர்ஸ் ஆஃப் போர் மாடல். ஓகே, ஸோ அப்போது இதுலேருந்து நம்ம இன்றைக்கி என்ன இம்பார்ட்டண்ட்டாக கற்றுக்கிட்டோம். ஸோ வி லேர்ன்ட் ஸோ என்ன கற்றுக்கிட்டோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்படி போரோட பாஸ்லேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
ஓகே. போர் வந்து பிளானட்டரி மாடல், அது ரூதர்ஃபோர்ட் மாடலை பேஸ் பண்ணுது. ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் பற்றி சொன்னார். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், கேஷல் எல்செல் சொன்னார். 2n² ஃபார்முலா. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னான்னா ஓகே, இட்ஸ் நாட் விசிபிள். பட் இதில் தெரியுது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து வெலாசிட்டியை வந்து எப்படி டிரைவ் பண்ணுறது, ரேடியஸ் எப்படி டிரைவ் பண்ணுறது, அதை பற்றி சொன்னார். தென் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து எப்படி டிரைவ் பண்ணுறது, அதை பற்றி பார்த்தோம். தென் வேரியஸ் சீரீஸ், ஓகே, அந்த ஃபார்முலா வந்து டெல்டா இ ஆர் ஜஸ்ட் நியூ பார் ஈக்குவல் டு டெல்டா இ பை ஹெச்சி. ஓகே, இப்படி பண்ணுறப்ப வந்து இந்த minus 2 pi square m z square e power 4 divide by n square h square 4 pi epsilon naught whole square. ஓகே, ஸோ இதில் எல்லா கான்ஸ்டன்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அவர் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தாருனாக்கா தட் இஸ் ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் RH அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எனர்ஜி லெவலுக்கு வரப்போ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். 1/n1² மைனஸ் 1/n2². ஓகே, அந்த ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் சம்திங் லைக் 109 சம் 698 ஐ கெஸ் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் ரிட்பர்க் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. ஓகே, இந்த n1 வந்து 1 இருந்துச்சுன்னா, n2 வந்து 2 3 4 இருந்துச்சுன்னா அது வந்து லைமன் சீரீஸ். அதேமாதிரி n1 வந்து 2, n2 வந்து 3 and 4னா வந்து பால்மர் சீரீஸ், பாஸ்கன் சீரீஸ், ஓகே, பிராக்கெட் சீரீஸ், ஃபண்டே சீரீஸ், ஹம்ப்ரே சீரீஸ்ன்னு சொல்லிட்டு என்னை பொறுத்து வந்து சொன்னார். அப்புறம் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆஃப் த மாடல். ஓகே, ஏன் வந்து அந்த மாடல் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அதை பற்றி வந்து சொன்னார். ஸோ ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? ஸோ இட் வாஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு த ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்க, hydrogen and hydrogen like atoms. So it is against Heisenberg uncertainty principle. Okay, அப்புறம் it is against de Broglie dual relation. அப்புறம் இது it could not explain the fine spectrum. Okay, அதுக்கப்புறம் it could not explain the Zeeman effect. It could not explain the Stark effect. ஸோ இவ்வளோ தான் வந்து Bohr model of atom, Bohr model of hydrogen spectrum and failures of the Bohr model. Okay, so hope you understood this video. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அதில் கேளுங்க, கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து என்ன பார்ப்போன்னா de Broglie இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஓகே, de Broglie dual relation இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றிலாம் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. ஆக்சுவலி என்னோடய வீடியோஸில் வந்து நீங்கள் பிளேலிஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். just give me a minute, it loads. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் பிளேலிஸ்ட் போய் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஓகே இட் ஓப்பன் அப். ஸோ ரீசெண்டாக க்ரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ PGTRB யூனிட் 4ன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் அதுதான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இட் டேக்ஸ் அப் டைம் ஃபார் லோடிங்.
பிளேலிஸ்ட் டீட்டெயில்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதுக்கடுத்து பாஸ்டிலேட்ஸ், அதுக்கப்புறம் தான் ஓல்ட் குவாண்டம் தியரி. ஏன்னா நான் கொஞ்சம் டிஃபிகல்ட் கான்செப்ட் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆப்ரேட்டர் பற்றி. ஸோ அதனால் ஆப்ரேட்டர், அப்புறம் பாஸ்டிலேட்ஸ், அதுக்கப்புறம் தான் ஓல்ட் குவாண்டம் தியரி வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டி ப்ராக்லி, அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் டிபெண்ட் ஈக்குவேஷன். ஸோ அது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகே, சேம் இந்த ஆர்டரில் தான் இது ஏற்கனவே பிளேலிஸ்ட்க்கு இப்போ இன்றைக்கி பண்ணுற வீடியோவும் வந்து உங்களுக்கு 4th வீடியோவாக வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஓகே, ஸோ இல்லை நிறைய பேர் ஐகன் வேல்யூக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல். See you soon.